பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். இந்த வசனத்துல நாம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது முறுமுறுப்பு. ஆண்டவர் சொல்றார், நான் எதுவரைக்கும் பொறுப்பேன்? நான் பொறுமையை இழக்கிற அளவுக்கு உங்களுடைய முறுமுறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல சொல்றாரு. இந்த முறுமுறுப்பு எங்க உண்டானது? இஸ்ரவேல் இடத்துல உண்டான முறுமுறுப்பு. ஏன்னா ஆண்டவர் தான் அவங்கள வழி நடத்தினார். 430 வருடம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அப்போ அவங்க முறுமுறுக்கலையா? ஆனா அதே நேரத்துல அங்கேருந்து விடுவித்து ஆண்டவர் அழைத்து வருகிறார். 40 வருடம் வனாந்தரத்துல அழைத்து வருகிறார். அப்போ என்ன நடக்குது? அங்க முறுமுறுப்பு உண்டாகுது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில ஒரு வனாந்தரம் வந்துட்டாலே அங்க முறுமுறுப்பு தானா வந்துருது. சாத்தான் அதை புகுத்திடுறான். முறுமுறுப்பு அப்படின்னா புலம்பல். இப்படி புலம்புற ஆட்களை பார்த்தீங்கன்னா, அவங்களும் சந்தோஷமா நிம்மதியா இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. புலம்பி 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 நோயாளியானது தான் மிச்சம். புலம்பி புலம்பி எல்லாவற்றையும் இழந்தது தான் மிச்சம். பலனை, சுகத்தை, எல்லாவற்றையும். ஏன் புலம்பணும்? ஏன் முறுமுறுக்கணும்? இல்லைங்க, எனக்கு இது கிடைக்கலங்க, இல்லைங்க எனக்கு அது கிடைக்கலங்க, இல்லைங்க நான் இதை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஒரே தடையாக இருக்கு, அதனால முறுமுறுத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஆண்டவரே சொல்றாரு, நீ கவலைப்படுறதுனால உன் சரீரத்தோட ஒரு முழத்தை உன்னால கூட்ட முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் அது போல தான் இதுவும். இன்னைக்கு நீ வாழ்ந்துட்டு இருக்கிறல்ல, நீ எத்தனையோ பேர் இன்னைக்கு புதையுண்டு போயிட்டாங்க, மண்ணோட மண்ணா போயிட்டாங்க, அக்னியோட அக்னியா எரிந்து போயிட்டாங்க, சாம்பல் ஆகிட்டாங்க. எவ்வளோ நீ பார்த்துட்டு இருக்கிற. இந்த ஃப்ளைட் கிராஷில் கிட்டத்தட்ட 241 பேர் சாம்பல் ஆகிட்டாங்க. இவ்வளவும் நடக்கும்போது நான் உனக்கு ஜீவ சுவாசத்தை தந்து உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேனே, இது உனக்கு பெரிதாய் தெரியவில்லையா? இன்னொன்று, அழிந்து போகிற இந்த உலகத்தில் உன்னை நான் வேறு பிரித்து தெரிந்தெடுத்திருக்கிறேன், எனக்காக ஏற்படுத்தியிருக்கிறேன், என் பிள்ளையா அங்கீகரித்திருக்கிறேன். இது உனக்கு தெரியலையா? ஒவ்வொரு நாளும் உனக்கான தேவையை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் நீ கேட்டு தான் எல்லாம் வருதா? நீ வேலைக்கு போய் தான் எல்லாம் உனக்கு கிடைக்குதா? வேலை இல்லாத நாளில் அப்போ எப்படி உனக்கு கிடைச்சிது? அப்போ எப்படி நீ போஷிக்கப்பட்ட? நான் உன்னை போஷிச்சிட்ருக்கேன். எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீ 3 வேளை நல்லா சாப்பிட்ற, நல்லா உடுத்துற, தங்க உனக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கேன். அது வாடகை வீடோ எந்த வீடாக வேணால் இருக்கணும், சொந்த வீடாக இருந்தாலும் சரி, ஒத்திக்கு இருந்த வீடாக இருந்தாலும் சரி, தங்க ஒரு வீட்டை கொடுத்துருக்குறேன். உனக்கு உன் பலனுக்கேற்ற வாகனங்களை நான் கொடுத்துருக்குறேன். எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுத்துருக்குறேன். ஆனால் அது உனக்கு தெரியல. வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வந்தால் உடனே நீ முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுற. என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு அப்படின்னு. அது நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு நீ தான் காரணம். நான் காரணமா? நானா உன்னை கடன் வாங்க சொன்னேன்? நானா உன்னை அதிக அளவில் செலவு பண்ண சொன்னேன்? நானா உன்னை இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட சொன்னேன்? இல்லையே.
உனக்கு போதும் என்று நீ இருன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா, நீயா போய் தவற செய்துட்டு, கடைசியில என் தலையில தூக்கி வைக்கிறது எந்த விதத்தில நியாயம்? இத நான் எவ்வளோ நாள் பொறுப்பேன்? எவ்வளோ நாள் நானும் இதையே சகிச்சுக்கிட்டே போவேன்? அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இத நாம என்னைக்காவது உணர்றோமா? அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கிடத்துல இருக்கா? ஏன் முறுமுறுப்பு உண்டாகுது? ஏன் புலம்பல் உண்டாகுது? எந்த காரணத்தினால இது உண்டாகுது? நாம தான் காரணம். நம்முடைய வாழ்க்கை முறை தான் காரணம். வேதத்துல ஆண்டவர் சொல்லுகிற மாரி நாம வாழ்ந்திருந்தா, நாம ஏன் முறுமுறுக்க போறோம்? நாம ஏன் புலம்ப போறோம்? நாமளா மாம்சமா சிந்திச்சு, செயல்பட்டு, அதன்படி முடிவுகள எடுத்துட்டு, கடைசியில கர்த்தர் மேல பழிய போடுறோம். இது எந்த விதத்துல நியாயம்? இன்னொன்னு முறுமுறுக்கிறது, புலம்புறது ஆண்டவருக்கு புடிக்காது. ஜென்ரலாவே நீங்க பாருங்களேன், உலகத்தார்லயே பாருங்களேன், ஒருத்தர் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. எந்த நேரத்திலயும் வந்து எதையாவது ஒண்ண புலம்பிக்கிட்டு, இது அப்படி இருக்குமா? அது இப்படி இருக்குமா? இப்படி போயிருமா? அப்படி போயிருமா? ஒரு நெகட்டிவ் வைபே கிரியேட் பண்ணிட்டு இருந்தா, நமக்கு அவர்களோட பேச பிடிக்குமா? பழக பிடிக்குமா? அவங்க கூட தான் நம்ம இருப்போமா? எந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கோ, எந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கோ, சமாதானம் இருக்கோ, அங்க தான் இருக்கணும்னு நெனைப்போம். அந்த சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி எல்லாம் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துகிட்ட இருந்தா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருமா? பிறந்தப்ப குழந்தையா இருந்தோம். இன்னைக்கு வளர்ந்து பெரிய ஆணாவோ, பெண்ணாவோ மாறி இருக்கோம்ல. அப்படியே குழந்தையோட முடிஞ்சிருச்சா வாழ்க்கை? ஆனா இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் குழந்தையோடயே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அத நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆனா நமக்கு அப்படி இல்லல்ல. நமக்கு ஒரு வழிய ஆயத்தப்படுத்தி குடுத்து, இதன்படி நடங்கன்னு சொல்லிக் குடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறார்ல. ஏன் இதெல்லாம் நாம உணர மாட்டேங்கிறோம்? இந்த அழிந்து போகிற இந்த உலக காரியங்களுக்காக நாம கடவுள முறுமுறுக்கிறோமே! நரகத்துக்கு போக வேண்டிய நம்மள தெரிந்தெடுத்து பரலோகத்துக்கு நேரா நடத்திட்டு இருக்கிறாரே! அது பெரிய விஷயம் இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமா நம்மள பலப்படுத்தி, 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 "நீ போகிற வழி தவறுப்பா. இதுதான்ப்பா சரியான வழி. இடுக்கமான வழியில பிரவேசின்னு" சொல்லி சொல்லிக் கொடுத்து, சொல்லிக் கொடுத்து, தகப்பனா, ஒரு சகோதரனா, ஒரு நண்பனா, எல்லா விதமுமாய் நம்ம கூட இருந்து நடத்திட்டு இருக்கிறாரே! இது பெருசா தெரியலையா? ஆனா, அதே நேரத்தில பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டா, மொதல்ல நாம அவர தான் சொல்றோம். நாமளா போய் பிரச்சனையில சிக்கிட்டு, அவர சொல்றது. உதாரணத்துக்கு, நாம போய் எதையாவது ஒண்ண திருடிட்டு போலீஸ்ல மாட்டிட்டு, "ஐயய்யோ! ஆண்டவரே! நான் வந்து போலீஸ்ல மாட்டிட்டேன். இதுக்கு காரணம் நீங்க தான். போலீஸ்லேருந்து என்ன தப்ப வைத்திருக்க வேண்டாமா?" என்னது? திருடர்களுக்கு ஆண்டவர் துணை போவாரா? கொலைகாரர்களுக்கு ஆண்டவர் துணை போவாரா? விபச்சார, வேசிக்கார காரர்களுக்கு ஆண்டவர் துணை போவாரா? ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர். அவர் நீதியுடன் தான் நடப்பாரு. திருடனுக்கெல்லாம் ஆண்டவர் துணை போக மாட்டார்ல. ஆனா அப்படித்தான் இருக்கு இப்ப நம்ம கத. நம்ம வாழ்க்கையில நாமளா எதையாவது ஒண்ண செய்துட்டு, கடைசியில பழிய தூக்கி கர்த்தர் மேல போடுறோம். இது ரொம்ப தவறு. இப்படி செய்யாதீங்க. நான் பொறுக்க மாட்டேன். எதுவரைக்கும் பொறுப்பேன்? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். கிருபை அளிக்கிறார், கர்த்தர் கிருபை அளிக்கிறார்ன்னு, நீங்க இதையே சொல்லிக்கிட்டு, நீங்க செய்யறதையே செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இத மொதல்ல மாத்துங்க. முதல்ல உங்களுக்கு என்ன குடுத்துருக்கனோ, அத வச்சு சந்தோஷப்படுங்க. அத விட்டுட்டு, எனக்கு இது இல்ல, எனக்கு அது இல்ல, எனக்கு இது இருந்தா நல்லா இருந்திருக்கும், அது இருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் இப்படி வாழ்ந்திருக்கணும், நான் அப்படி வாழ்ந்திருக்கணும். அப்படிலாம் நெனைக்காதீங்க. நான் உங்கள நல்லா தான் வச்சிருக்கேன். என்ன ஆண்டவரே நல்லா வச்சிருக்கிறீங்க? உலக ஆசீர்வாதம் எனக்கு குறைபட்டு காணப்படுது. எனக்கு வந்து சொத்து பத்துகள் இல்ல. சுகவீனங்களும், பலவீனங்களுமா இருக்கு. என்னத்த நீங்க நல்லா வச்சிருக்கிறீங்க?
அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கும் சொல்கிற பதில் அதான். சுகவீனமாக இருந்தாலும் சரி, பலவீனமாக இருந்தாலும் சரி, உன்னை நான் ஜீவனோட வச்சுருக்கேன்ல. இன்றைக்கி எவ்வளோ சுகத்தோட, பலத்தோட, சொத்து பத்தோடு இருந்தவங்களாம் இன்றைக்கி இல்லை. அதை அனுபவிக்க இன்றைக்கி இல்லை. அதை ஆண்டு கொள்ள இன்றைக்கி இல்லை. ஆனால் நான் உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கேன்ல. என் திட்டத்தின்படி நட. எல்லாம் தானாக சரியாகும். எல்லா நிலைமையும் மாறும். அதை விட்டுட்டு நீ முறுமுறுத்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உனக்கும் தீமையை உண்டு பண்ணும், உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தீமையை உண்டு பண்ணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இனிமேலாவது இந்த முறுமுறுப்பு என்கிற இந்த பிசாசின் கிரியையை, பிசாசின் சிந்தையை, புலம்பல் என்கிற பிசாசின் காரியத்தை விட்டொழிப்போம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.